அதிமுகவோட 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவோட பேசுறதுக்கு செந்தில் பாலாஜி உதவினாரா இல்லையாங்கிறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் 10 ரூபாய் கதையை பேசுங்க. வேற வேலை இல்லையா எடப்பாடிக்கு? இவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடுவாங்க, அவங்க கூப்பிட்டு வந்து ஒன்றரை நினைக்கிறது தான் வேலையா? சசிகலா தான் கட்சியை தொடங்கிட்டாங்கல்ல, நயனார் நாகேந்திரனை தானே தோக்கடிச்சாங்க. அப்போ பிஜேபி எதை பற்றி யோசிக்கணும்? அடுத்த 5 வருஷம் நல்லா குதிரை பேரத்தை பேசலாம். விஜயும் அருமையாக குதிரை வேகத்தில் குதிரை பேரம் பேசுவார். ரொம்ப தூய சக்தி அவர். பெரிய பணம் உள்ளே வந்தது. திமுக வந்து ஒரு குடும்பம் ப்ளஸ் 13 குடும்பம், இந்த 14 குடும்பத்தை அனுப்பிச்சி வச்சுட்டு இப்போ ஒரு குடும்பத்தை கொண்டு வந்துருக்கு. அது மார்ட்டின் குடும்பம். இதில் லீமா ரோஸ் வந்து அதிமுகவில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு. எதை வேணாலும் பண்ண முடியும் பணத்தை வச்சுக்கிட்டுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். அதுவும் பதவி ஆசையோ அல்லது பொன்னாசையோ அல்லது பெண்ணாசையோ வந்ததுன்னா இன்னும் மோசமாக வரும். எழுநூத்தி 17 கடைகளை மூடிட்டான். எழுதி வச்சுக்கோங்க. விலை போகாத கடைகள் தான் மூடப்பட்டிருக்கு. இந்த 500 கடைகளை ஸ்டாலின் ஐயா வந்த போது மூடினார். இந்த கதையெல்லாம் எவனுக்கும் தேவையில்லை. தமிழன் படமோ அல்லது ஏதோ ஒரு படத்தில் வந்து அவர் கொடுத்தார் இல்லையா, ஒரு 1500 ரூபாயை வந்து அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு உடனே ஜனாதிபதி கூப்பிட்டு நீ தான் இந்தியாவின் பிரதமர் ஆகணும் அப்படிலாம் படம் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ நான் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், ஏன்னா விஜய்க்கு கஜானா காலி ஆயிடுச்சு, 1,72,00,000 வாக்காளர்கள், சும்மா 5000 ரூபாய் அனுப்பட்டோம். 1,72,00,000 வாக்காளர்கள், வெறும் 5000 ரூபாய் அனுப்பட்டோம். பெரிய அளவில் பணம் வரும். அப்படி தான் நீங்கள் அரசு நடத்துவீங்களா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக 2ஆக பிளவுபட்டது அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்தாலும் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பல துண்டுகளாக அதிமுக சிதறி இருக்கு. இதற்கிடையில CV சண்முகம் அவர்கள் எடப்பாடி அவர்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் எடப்பாடி அவர்கள் தான் பொதுச் செயலாளர், அதிமுக பிளவுபடவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம் சார்? நம்ம விஜய் பண்ணது தான் தப்பு. அதிமுகவில் இது சகஜம். அதிமுகவில் ஏதாவது நடந்ததுன்னா அதை பற்றி நீங்கள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி தான் ஓபிஎஸ்ங்கிற தியாகியை பற்றி பேசுனீங்க, அப்புறம் அவர் போய் திமுகவில் சேர்ந்துட்டார். சசிகலாவை பற்றி பேசுனீங்க, அவங்க கட்சி தொடங்கிட்டாங்க. அதிமுக ஒரு பெரிய வாக்கு வங்கிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கு. இந்த தேர்தல்லையும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வாக்குகளை வாங்கியிருக்கு. 48 இடங்களில் தாவேகா 3ஆவது இடத்துக்கு வந்தபோது, 42 இடங்களில் திமுக 3ஆவது இடத்துக்கு வந்தபோது, 40 இடங்களில் அதிமுக 3ஆவது இடத்துக்கு வந்திருக்கு. இதுதான் உண்மை. ஒரு பெரிய பணம் உள்ளே வந்தது. திமுக வந்து ஒரு குடும்பம் ப்ளஸ் 13 குடும்பம், இந்த 14 குடும்பத்தை அனுப்பிச்சி வச்சுட்டு இப்போ ஒரு குடும்பத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அது மார்ட்டின் குடும்பம். பல லட்சம் கோடி அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும்னும் போது அதில் லீமா ரோஸ் வந்து அதிமுகவில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு. எதை வேணாலும் பண்ண முடியும் பணத்தை வச்சுக்கிட்டுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். அதுவும் பதவி ஆசையோ அல்லது பொன்னாசையோ அல்லது பெண்ணாசையோ வந்ததுன்னா இன்னும் மோசமாக வரும். அதான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. மத்திய அரசு அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே தவறு. இதைத்தான் நம்ம பிரதானமாக பேசணுமே ஒழிய அதிமுக 8 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் தேவையில்லை. 47 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. அதில் 25 எம்எல்ஏக்கள் இல்லைங்க, நாங்கள் வந்து விஜயை முதலமைச்சராக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம், நாங்கள் எங்கள் மாவட்டத்திலலாம் கேவலமாக தோற்று போவோம், கட்சியை ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண மாட்டோம், திமுகவுடைய எதிர்ப்பு அலையே அதிமுக தான் வாங்கிட்டு இருந்தது, அதையெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4 கோடியோ 8 கோடியோ 40 கோடியோ 50 கோடியோ 100 கோடியோ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நான் பண்ணுவேன்னு சொல்கிறவங்கள நீங்கள் விட்டுருங்க. அவங்க எவ்வளோ நாளைக்கு அந்த வேலையை பண்ண முடியும்? திருப்பி போய் மக்களை சந்திக்கணும்ல. அமமுகவுடைய காமராஜ் திருப்பி போய் மக்களை சந்திக்கணும்ல. சென்னையிலே உட்காந்துடலாமா? விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது அவுட் ஹவுஸில் உட்காந்துடலாமா? முடியாது. ஸோ இவங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இன்னொரு 6 மாதம் எல்லா விஷயம் நடக்கட்டும். குதிரை வேகத்தில் நடந்தது குதிரை பேரம் தான்றதே விஜய்க்கு புரியலை. அன்புமணியை போய் பார்க்குறாரு, சீமான் ஐயாவை பார்க்குறாரு, இவரை பார்க்குறாரு, அவரை பார்க்குறாரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சண்முகத்தை போய் பார்க்குறாருன்னா
அவர் சோஃபா எந்த வீட்டுக்கு போகுதோ அதுதான் கட்சியா? அதிமுக சிவி சண்முகமா? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சிவி சண்முகம் வாயை திறந்து பேசியிருப்பாரா? அவர் பேசி ஏதாவது கேட்டிருப்பீங்களா? 2016 வரைக்கும் நான் சொல்கிறேன். அதற்கப்புறம் அவர் இந்த பாஜக கூட்டணி வந்ததுக்கப்புறம் அவர் பேசலை. பாஜக கூட்டணியை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை வந்து பாஜக ஆதரிக்கணும்? அன்ஃபார்ச்சுனேட்லி அண்ணாமலை வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கார். முடிஞ்சிருச்சு இல்லை கதை. திமுக முடிஞ்சு போச்சு. கசகசன்னு எதையாவது பண்ணி திமுக திருப்பி கொண்டு தொலைச்சிருவீங்களோன்னு தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொன்னோம். ஐயா அது அதிமுக மதிங்க, எடப்பாடியை மதிங்க, திமுக தான் நமக்கு எதிரி, மற்றதெல்லாம் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். இப்போ முடிஞ்சிச்சு இல்லை, நல்லபடியாக ஆண்டவன் உள்ளே பூந்து திமுகவை தூக்கி போட்டான்ல. இனி திமுக 10 வருஷத்துக்கு மேலே வர முடியாதுல்ல. இப்போவாது நீங்கள் என்ன பண்ணணும்? நேர்மையாக நடந்துக்கணுமா வேண்டாமா? மீண்டும் திரும்ப எடப்பாடியை வந்து தவறானவர், அவர் தான் தோற்று போகிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ திமுக எதனால் தோற்று போச்சு? அமைச்சர்கள்லாம் எதனால் தோற்று போனாங்க? 16 அமைச்சர்கள் தோத்தாங்களே, அவங்கள தோக்கடிச்சது யார்? பிஜேபியா பாமகவா? யார் தோக்கடிச்சாங்க? அப்போது ஒரு அலை வந்துருச்சு, தாவேக்கா வந்துருச்சுங்கிறதோட நிறுத்திக்கோங்க. ஒன்றா பிஜேபி தாவேக்காவை சப்போர்ட் பண்ணணும், மற்றவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. அவங்கள போய் பிரித்து என்ன பண்ண போகிறீங்க? எப்படியா இருந்தாலும் பொதுச் செயலாளர் எடப்பாடி. இது அதிமுகவுடைய கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு தெரியணும், அதனுடைய பைலாஸ் உங்களுக்கு தெரியணும். அங்கே வந்து நீங்கள் வந்து அது என்ன பொதுக்குழு செயற்குழுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் 2 கோடி 10 கோடி கூட மார்டின் குடும்பத்துலேருந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க விலை போயிடுவாங்க அப்படின்னா அதிமுக விட்டுருங்க. விலை போக மாட்டாங்கன்னு இருந்ததுனால் அப்போ அதிமுகவை மதிங்க. இவ்வளவுதான் மேட்ரு. ஸோ நாளைக்கு நீங்கள் நீங்கள் மேலே வாங்க. தாவேக்காவை எதிர்கொள்வது எப்படிங்கிறதுக்கு நீங்கள் மேலே வாங்க. 2029 விஜய் கிட்ட காங்கிரஸ் இருக்க போகுது. மேலே இந்தி கூட்டணியில் ராகுல் இருக்க போகிறது இல்லை. அப்போது இந்தி கூட்டணி ராகுல் பிஜேபின்னு மேலே பிரிய போகுது. அது பிஜேபிக்கு இன்னும் வசதி. 2029 நம்ம இந்தியா பூரா வெற்றி பெற்றுடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் காங்கிரஸ் சப்போர்ட்டோட நல்ல செல்வாக்கோட தாவேக்கா, இன்னொரு பக்கம் அதிமுக. 5 முனை போட்டி நடக்கட்டும். உங்களுக்கு என்ன? நீங்கள் வாக்குகளை சொல்லி மேலே வாங்க. அப்படித்தான் நம்ம பிஜேபிக்கு சொல்ல முடியும். அதிமுகவை பற்றி பேசுகிறத நிறுத்தி தொலைங்க. அதை அவங்க பார்த்துக்கிட்டேன். நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை பற்றி அப்படின்னு மட்டும் சொல்லலாம். சசிகலா அவர்களை உள்ள கொண்டு வரணும், அதாவது அதிமுகலேருந்து பிரிந்து வெளியேறியவர்களை எல்லாம் முதலில் உள்ள சேர்க்கணும் ஒன்றாக அப்படின்ற மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. சசிகலா அவர்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? சசிகலா அவர்கள் உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கா சார்? பாருங்க, பிஜேபியை வச்சுக்கிட்டு மத சார்பின்மை, அதனால்தான் பிஜேபி இல்லை தொடர்ந்து பேசுவாங்க. ஐயுஎம்எல்ஏ வச்சுக்கிட்டு மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு பேசுவாங்க. இந்த வளரல்கள் தான் திரும்ப வந்து சசிகலாவை சேர்க்கணும், ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும், எல்லாரையும் ஒன்று நினைக்கணும். வேறு வேலை இல்லை எடப்பாடிக்கு. இவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து ஒன்று நினைக்கிறது தான் வேலையா? சசிகலா தான் கட்சியை தொடங்கிட்டாங்கல்ல. நயனார் நாகேந்திரனை தானே தோக்கடிச்சாங்க. அப்போ பிஜேபி எதை பற்றி யோசிக்கணும்? நீ திமுகவுடைய கைக்கூலியாக இருந்து நயனார் நாகேந்திரனை தோக்கடிச்சிருக்கீங்க. நீங்கள் வளரக்கூடாது, இதுதானே பிஜேபியோட எண்ணமாக இருக்கணும், அல்லது நடுநிலையாளர்களோட எண்ணமாக இருக்கணும். சசிகலாவை கொண்டு வந்து இணைங்கன்னா எல்லோரும் எண்ணெச்சு வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு? குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாரா எடப்பாடி? ஒரு 40 பேர் இப்படி நின்றுக்கிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாரா? அங்கே கூட நடுவில் யார் நிற்கிறதுங்கிற கேள்வி வரும். இதெல்லாம் தூக்கி போடுங்க. அவருடைய அரசியலை அவர் பார்த்துக்கிட்டோம். அதிமுகவுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த வாக்குகளில் சிலது திமுக பக்கம் போயிருந்தது, நல்ல வேலையாக இப்போ அது தாவேக்கா பக்கம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி திருப்பி கொண்டு வர்றது? தாவேக்காவுக்கு போன பெண்கள் வாக்கு, தாவேக்காவுக்கு போன மற்றவர்களுடைய வாக்கு எப்படி திருப்பி கொண்டு வர்றதுன்னு யோசிங்க. அவங்க ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு என்ன கேட்ட போகிறாங்க? இந்த 25 எம்எல்ஏவால் என்ன பண்ண முடியும்? இந்த 25 எம்எல்ஏக்கு கட்சி பதவியை நீக்கிடுவாங்க. கட்சியிலேருந்து நீக்க மாட்டாங்க. கட்சியிலேருந்து நீக்கினா அவங்களுக்கு சௌரியமாயிடும். அடுத்த 5 வருஷம் நல்லா குதிரை பேரத்தை பேசலாம். விஜயும் அருமையாக குதிரை வேகத்தில் குதிரை பேரம் பேசுவார். ரொம்ப தூய சக்தி அவர், ரொம்ப ஜாலியாகிடும். எடப்பாடி என்ன பைத்துக்காரரா? நேற்றுக்கு தான் கட்சி தொடங்கினார், அவருக்கு தெரியாதா? உள்ளே வச்சே செய்யணும். இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போகணும். கொறடாவை சபாநாயகர் மதிக்கலை, ஒன்றும் கேட்க முடியாது. சபாநாயகர் என்ன சொல்கிறாரோ அதான் சட்டமன்றம். கோர்ட்டெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. அட்லீஸ்ட் இடியை வச்சுக்கிட்டு சிபிஐயை வச்சுக்கிட்டு என்ன நெருக்கடி யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம், 14 குடும்பங்கள் ஒழிஞ்சுது. 5000 வாக்கில் தான் வெற்றி பெற்றிருக்காரு நேரு, திருச்சியோட கிங்கு. முடிஞ்சிருச்சு.
இப்போ மார்டின் குடும்பம்னு வந்து 3 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஜெயிச்சாங்க? தாவேக்காலையும் ஜெயிக்கிறாங்க, அதிமுகலையும் ஜெயிக்கிறாங்க, அந்த பக்கமும் ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க? அவங்க மக்கள் செல்வாக்கு உள்ளவங்களா? மக்களுக்கு சேவை செய்து ஜெயிச்சாங்களா? அப்போ பணத்தை வச்சு தானே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதை தயவு செஞ்சு யோசிங்க. அடுத்தது கலைஞ்செடுக்கப்பட வேண்டியது இந்த குடும்பங்கிறத யோசிங்க. விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் முறை பேசுகிறப்பவே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கஜானா வந்து காலி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாரு. அதையெல்லாம் பார்த்து மக்கள் வந்து இப்போ அவங்கவுங்க தனிநபர் கடனான ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே இருக்க அந்த தனிநபர் கடனை மக்கள் அவங்களே திரட்டி அந்த பணத்தை விஜய் அவர்கள் கிட்ட முன் வந்து கொண்டு வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்கலாம் இந்த சர்க்காரை நம்ம? அதுவும் விஜய் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். தமிழன் படமோ அல்லது ஏதோ ஒரு படத்தில் வந்து அவர் கொடுத்தார் இல்லையா, ஒரு 1500 ரூபாயை வந்து அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு உடனே ஜனாதிபதி கூப்பிட்டு நீ தான் இந்தியாவின் பிரதமர் ஆகணும் அப்படிலாம் படம் பார்த்துருப்பீங்களே. நீங்கள் அந்த படம்லாம் பார்க்கலையா? மெர்சல், பிகில் தான் பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த பாருங்க சாதாரணமான ஒரு விஷயம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ நான் 2.5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன் ஏன்னா விஜய்க்கு கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. 1,72,00,000 வாக்காளர்கள் சும்மா 5,000 ரூபாய் அனுப்பட்டோம். 1,72,00,000 வாக்காளர்கள் வெறும் 5,000 ரூபாய் அனுப்பட்டோம். பெரிய அளவில் பணம் வரும். அப்படி தான் நீங்கள் அரசு நடத்துவீங்களா? அரசு நடத்துறது இப்படி தான் நடத்த முடியுமா? அதுக்கு நீங்கள் பாண்டு வச்சாலே போகிறோமே. டான்ஜெட்கோக்கு மத்திய அரசோட பேசி டான்ஜெட்கோவில் பெரிய கடன் இருக்குது, நாங்கள் வந்து ஒரு பாண்டு ரிலீஸ் பண்ணுறோம், அந்த பாண்டை வந்து வாங்கிட்டு மக்கள் பணம் கொடுத்தா இந்த கடனை அடைச்சிடுறோம், கடனை அடைச்சிட்டா அப்படின்னு சொன்னால் வட்டி குறையும், அந்த பணம் எனக்கு கிடைக்கும். பேசலாமா வேண்டாமா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே இந்த கஜானா காலிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அண்ணாதுரை காலத்திலிருந்து கஜானா காலிங்கிற காலத்தையே பயன்படுத்த. கஜானாவை நிரப்பினேன்னு யாராவது பேசினாங்கன்னா அதிமுக ஜெயலலிதா மட்டும்தான் பேச முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது நாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாம் கட்டின வரி அரசிடம் போய் சேரலை, வணிகர்களே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கெல்லாம் பில்லில் வந்து வரி இவ்வளோ பொருளுக்கான காசு இவ்வளோன்னு வந்தது கிடையாது. நாமெல்லாம் கட்டியிருக்கோம். உங்கள் தாத்தா, உங்கள் கொள்ளு தாத்தா, உங்கள் அப்பா எல்லாரும் கட்டியிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் கட்டுகின்ற வரி அரசிடம் போகிறது. நீங்கள் தப்பு பண்ணால் நான் காட்டி கொடுத்துருவேங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால இன்றைக்கி 3 லட்சம் கோடி 3.5 லட்சம் கோடி இருக்கிற பட்ஜெட்டு இன்னும் 3 வருஷத்தில் 5 லட்சம் கோடியை தாண்டி போகும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 34 லட்சம் கோடி நம்மளுடைய வணிகம் 11% இன்க்ரீஸ் ஆகுது. 11% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் 5% நமக்கு ஜிஎஸ்டியாக கிடைக்க போகுது. கால்குலேட்டர் தான் வச்சு 558 + 888 கூட்டுவீங்க. அதனால் கால்குலேட்டரை வச்சே கூட்டுங்க. 34 லட்சங்கிறது 11% உயர்ந்த போகுது, 38 லட்சம் கோடியாக மாறப்போகுது. 38 லட்சம் கோடியோடைய 5% வரியாக உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5%ல் ஒன்ஸ் அகைன் 50% உங்களுக்கு வரும். அப்போ 2.5 வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா பணம் வரத்தான் போகுது. நம்ம பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக இல்லை, மக்களிடம் சுனாமி காலத்திலேயே நம்ம மக்களிடம் கையேந்தலை. ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ரைட்டாக சொன்னாங்க, எங்களுக்கு பணம் வேணாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கெத்து ஜெயலலிதாவுக்கு தான் இருந்தது. முடிஞ்சால் இந்த வருகின்ற பணத்தை ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணுங்கள், கேபெக்ஸில் கொண்டு போங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு போங்க. அதைத்தான் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும். நான் 2,500 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபாங்கிற இலவசம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏன் பணம் கொடுக்குறீங்க, எனக்கு வந்து வேலையை கொடுங்க, ஆனால் நான் 2,500 கொடுக்குறேன். 717 கடைகளை மூடிட்டேன், எழுதி வச்சுக்கோங்க. விலை போகாத கடைகள் தான் மூடப்பட்டிருக்கும். இந்த 500 கடைகளை ஸ்டாலின் ஐயா வந்த போதும் மூடினார். இந்த கதையெல்லாம் எவனுக்கும் தேவையில்லை. 4823 கடைகள் இருக்கு, அது மூடப்பட வேண்டும். 10 ரூபா வாங்குறதை நிறுத்திட்டேன், 185 ரூபா கொடுத்து தண்ணி அடிக்கிறான். அவன் 10 ரூபா கொடுத்துருந்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டியும் ஒன்று தான். கொடுத்தது தப்பு, பெரிய விஷயம் கிடையாது. 185 ரூபா கொடுத்து தண்ணி அடிக்கிறவனை எப்படி தடுக்கணும்னு நீங்கள் பார்க்கணுமே வழிய 10 ரூபாயை நிறுத்தி விட்டேன். அதிமுகவோட 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவோட பேசுறதுக்கு செந்தில் பாலாஜி உதவினாரா இல்லையாங்கிறத சொல்லுங்க, அதுக்கப்புறம் 10 ரூபா கதையை பேசுங்க. இந்த சும்மா இந்த களத்தில் உட்காந்துக்கிட்டு நான் நீ சண்டை போட்டோம், நாங்கள்லாம் ஒரே காலேஜு, நாங்கள் உங்களுக்கு சீனியரு, நீங்கள் வந்து இத்தனை வாக்கு தான் வாங்கினீங்க, அத்தனை வாக்கு வாங்கலை, இந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் தினத்தந்தி படிக்கிற, தினகரன் படிக்கிற, பத்திரிகைகளை படிக்கிறவங்களுக்கு ஒரு பெப்பாக இருக்கும். நாட்டை நான் இப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு திட்டம் தெள்ள தெளிவாக வேணும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வேலை வேணும்.
எத்தனையோ பேர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவர்களிடம் பேச வேண்டும். தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான முதலீடு பண்ணது, இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பான்ஷன் தான். ஏற்கனவே இருந்தவங்க இங்கே தானே விரிவுபடுத்த முடியும். ஏற்கனவே இருந்தவங்க கும்மிடிப்பூண்டிலையா போய் புது ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க, அதே இடத்துல தானே பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துலையும் நடந்து எக்ஸ்பான்ஷன் தான், புதுசாக எவனும் வரல. அதற்கான வேலைகளை பாருங்கள். உங்களுக்கு வயசு இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா மாசு இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அந்த வேலைகளை தயவு செஞ்சு பாருங்கள். திரும்ப இந்த குதிரை வேகம் அந்த கதையெல்லாம் வராதிங்க. அதெல்லாம் கருணாநிதி காலத்திலே கேட்டு நாங்களாம் மண்டை காஞ்சிட்டோம். கண்டிப்பாக சார். விஜய் அவர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று சட்டசபையிலே வந்து உதயநிதி அவர்கள் சொன்னதுக்கு அவர்கள் நேரடியாக பதில் சொல்லாமல் அறிக்கை மூலயமா வந்து பதில் சொல்லியிருந்தாரு. அதில் வந்து உதயநிதி அவர்கள் என்னன்னா பயமான்ற மாதிரி பல கருத்துக்கள் வந்துட்டு இல்லை இல்லைங்க, எழுதி வச்சு படிக்கிறது ஒரு தப்பு இல்லை. ஜெயலலிதா அம்மா சட்டசபையிலே சொல்லியிருக்காங்க, இத்தனை புள்ளி விவரங்களை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னா அதை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் தலைவர்கள் பேரையே நீங்கள் பேப்பரை பார்த்து படிப்பீங்கன்னா தான் பிரச்சனை. உங்கள் கொள்கை தலைவர்கள் யார்? காமராசர், அம்பேத்கர், பெரியார், பெரிய பெரிய பேர் இல்லை, அதை கூட பேப்பரை பார்த்து படிப்பீங்கன்னு வேணால் கேட்கலாம். ஆனால் ஒரு சட்டசபை அந்த அவையின் மாண்பை காப்பாற்றுவதற்காக பேப்பரில் படிக்கிறதோ அல்லது ஒருத்தர் சொல்லும்போது குறிப்பெடுத்துக்கிறார் பாருங்க, அதையெல்லாம் கூர்ந்து கவனிங்க. உதயநிதிக்கெல்லாம் யார் எழுதி கொடுத்தாங்கன்னே தெரியாது. அவர் மாட்டுக்கு அதை படிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி காரில் வரும்போது காதில் போட்டு அதை பேச விட்டுருப்பாங்க. எழுதி கொடுத்தாலும் படிக்க தெரியாது அவருக்கு. எழுதி கொடுத்ததை யாராவது ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜாக கொடுத்து அதை காரில் வரும்போது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படிப்பார். அவ்வளோதான் அவருடைய லட்சணம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது இந்த சட்டசபை அதுக்குள்ளே பேசுறது, ஒருத்தர் கவுண்டர் கொடுக்கறது, கவுண்டருக்கு என்கவுண்டர் கொடுக்கறது, இதெல்லாம் பேப்பரில் வரக்கூடிய சுவாரஸ்யமான விஷயம். ஷார்ட்ஸாக தான் மாறும். அதே நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், என்னை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டது தான் பெரிய விஷயம். 3 கோடி பேர் போடாத அவனுக்கு முக்கியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாலில் ஒரு சிக்ஸர் அடிக்கணும், ஒரு ஓவர், 5 பாலும் டாட் ஆயிடுச்சு, ரன்னு வகரில். 6வது பால் அடிச்சிட்டான் சிக்ஸர். அந்த பவுலர் போய் பெருமையாக பேசிக்கிறான், ஏன் 5 பாலை கை வச்சு அணி அப்படின்ற, ஏய் மேட்ரை முடிச்சிச்சுரா, சிக்ஸர் அடிச்சுட்டு மேட்சை வின் பண்ணிட்டு கப்பை கையில் வச்சிருக்கேன்னு அவன் பேசுவான். ஸோ இந்த 3 கோடி கதை 4 கோடி கதையெல்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லாதீங்க. இந்த விஜய்க்கு 1,72,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மார்ட்டின் குடும்பம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. நான் அதுக்கு பயப்படுறேன், நீங்கள் இதுக்கு சந்தோஷப்படுங்க. இதுக்கப்புறம் நாட்டை எப்படி கொண்டு போகிறதுன்னு பாருங்கள். அதிகாரிகளின் பேச்சை கேளுங்க. ஜெயலலிதா அம்மா அதிகாரிகளின் பேச்சை கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்க, தானாக முடிவெடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாதையில் போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜோசியரை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்கன்னு உடனே ஜோசியரை எப்படி வேலைக்கு வைக்கலாம்? அப்போ யாரை வேலைக்கு வைக்கணும்? இந்த அமுச்சு விட்றானு சாருக்கு அமுச்சு விட்றானு அவனெல்லாம் வேலைக்கு வைக்கலாமா? சாரே அமைச்சராக இருந்திருக்கான். யார் கேவலமான சார் என்று பேசப்படுகிறார்களோ அவர்களே அமைச்சராக இருந்திருக்காங்க. ஜோசியம்ங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ். அந்த ஆள் மேலே சந்தேகம் இருக்குது. அந்த ஜோசியர் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு கொலை குற்றத்துக்குள்ளே வந்திருக்காருங்கிற கேள்வியெல்லாம் வருது. எனக்கு தனிநபர் எனக்கு முக்கியம் இல்லை. ஜோசியரை கொண்டு வந்துட்டாங்கன்னு உடனே ஒரு வாபஸ் வாங்கிட்டாராம். ஏன் அதுக்கு முன்னாடி தெரியலையா? அதுக்கு முன்னாடி அவன் ஜோசியனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. யோகியனா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரியாத ஒருத்தனையா பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுங்க. எப்படித்தான் நீங்கள் யோசிக்கணும். இந்த திராவிடம் பேசுகின்றங்கிற பேரில் ஜோசியரை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நம்ம வேறு விதமாக பதில் சொல்லணும். 3 பொண்டாட்டி வச்சவெல்லாம் தலைவனாக இருந்திருக்கான், முதல்வனாக இருந்திருக்கான். தமிழ்நாடு அதை பற்றிலாம் கவலையே படலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்குள்ளே போகணும். விஜய்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாது, எதுக்கு ரியாக்ஷன் காட்டணும், எதுக்கு ரியாக்ஷன் காட்டக்கூடாதுங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. அவர் இப்படியே இருந்து நல்லது பண்ணாருன்னா அடுத்த 10 வருடம் தமிழகம் மார்ட்டின் குடும்பத்தை மீறி கண்டிப்பாக நல்லா வளர்ச்சி வரும். லாட்ரியை கொண்டு வரேன், கேசனோவை கொண்டு வரேன், சூதாட்டத்தை கொண்டு வரேன்னு எதையாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதையும் பிஜேபி வாயை மூடிட்டு கேவலமாக பார்த்துட்டு இருக்கும்னு சொன்னால் அதுக்கப்புறம் அரசியல் பேசுறதுலே அர்த்தம் இல்லை. இதே மாதிரி பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார். நன்றி. வணக்கம்.